இந்தியா கூட்டணியின் தலைவராக மு.க.ஸ்டாலின் தலைமையேற்க வேண்டும் என சிவசேனா கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே கூறியுள்ளது அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவுக்கு நேரடி சவால் விடுக்கும் வலுவான ஒருங்கிணைந்த தலைமை அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பாஜகவின் வளர்ந்து வரும் அரசியல் ஆதிக்கத்தை முறியடிக்க இந்தியா கூட்டணி உடனடியாக வலிமையான, தெளிவான மற்றும் ஒருங்கிணைந்த தலைமையை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தேசிய அரசியலில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. சிவசேனா கட்சி முன்வைத்துள்ள இந்த வலியுறுத்தலில் கூட்டணிக்குள் நிலவி வரும் கருத்து வேறுபாடுகள் இந்நேரத்தில் பின்வைக்கப்பட வேண்டும் என்றும், ஒரே முகமும் ஒரே குரலும் கொண்ட தலைமை அமைந்தால்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக உறுதியான மற்றும் தாக்கம் உள்ளதால் அரசியல் சவால் விடுக்க முடியும் என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக தேர்தலுக்கு முன்பே பிரதமர் வேட்பாளர் அல்லது கூட்டணியின் ஒருங்கிணைப்பு தலைவர் யார் என்பதை அறிவிப்பது வாக்காளர்களிடையே நம்பிக்கை உருவாக்கும் முக்கியமான அரசியல் நகர்வாக இருக்கும் என்று அந்த கட்சி மதிப்பிட்டுள்ளது. அதற்கான நிர்வாக அனுபவம், தொடர்ந்து பெற்ற தேர்தல் வெற்றிகள் மற்றும் மாநில எல்லைகளை தாண்டிய தேசிய ஏற்றுக்கொள்ளுதலுடன் திகழும் மு.க.ஸ்டாலின் அல்லது மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்களில் ஒருவரை இந்தியா கூட்டணியின் பிரதான முகமாக இப்போதே அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. வலுவான தலைமை இல்லாமல் கூட்டணி செயல்பட்டால் வாக்குப்பிளவு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும், தெளிவான முகம் அறிவிக்கப்பட்டால் மட்டுமே எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் ஒருங்கிணைந்து தேசிய அளவில் மாற்று அரசியல் சக்தி உருவாகும் என்பதும் அந்த நிலைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கை கூட்டணிக்குள் புதிய அரசியல் சமன்பாடுகளை உருவாக்குமா? மற்ற கட்சிகளின் எதிர்வினைகள் என்னவாக இருக்கும்? தலைமை தேர்வில் போட்டி உருவாகுமா அல்லது விரைவான ஒருமித்த முடிவை நோக்கி ஆலோசனைகள் நகருமா என்பது குறித்து அரசியல் வட்டாரங்களில் தீவிர கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது.